ஒரு காலத்துல அப்பாதுரைன்னு ஒரு தாத்தா இருந்தார். அவருக்குன்னு சொல்லிக்க சொந்தமும் இல்ல, சீதனமும் இல்ல. பூர்வீகமா இருந்த வீடு கூட காலப்போக்கு விட்டு போச்சு. வயதான காலத்துல உலகத்துல தனியா விடப்பட்ட ஒரு அனாதை அவர். தாத்தாவோட வயித்துக்கு பசியே நிரந்தர சொந்தக்காரனா மாறிடுச்சு. ஊர் ஊரா போனா ஒரு வாய் சோறாவது கிடைக்கும்னு நம்பிக்கையில கையில ஒரு குச்சியை மட்டும் ஊன்றுகோலா வச்சுக்கிட்டு புது புது ஊர்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். வெயிலும் மழையும் அவரோட தோல் மேல விழுந்து விழுந்து அவரோட உடம்ப இன்னும் சோகமாக்கிடுச்சு. காணும் இடம் யாவும் வெறும் மனிதர்கள் நிறைந்த இடமே, எனக்கு மட்டும் ஏன் ஒரு கைப்பிடி சோறு கிடைக்கலன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நடப்பார். ஒவ்வொரு ஊர்லயும் தாத்தா பசியோட நிப்பாரு. மக்கள் அவசரமா போவாங்க வருவாங்க. அவரோட சோகமான முகத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஒரு சில வீடுகளுக்கு முன்னாடி தயங்கி நிற்கும் போது அங்க உள்ளவங்க இங்க நிக்காதீங்க போங்க அப்படின்னு விரட்டிடுவாங்க. வயிறு வலிக்கும், கண்ணு சுழலும். ஆனா ஒரு சின்ன கவலம் சோறு கூட யார்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கல. ரொம்ப நாள் அலைஞ்சதுல தாத்தாவோட உடம்பு சோர்வடைஞ்சு பசியோட வேதனை தாங்க முடியாம ஒரு பெரிய ஆலமரத்தடியில சாஞ்சிட்டார். இருட்டு மெதுவா பரவ ஆரம்பிச்ச அந்த நேரத்துல அவர் மனசுல ரொம்பவே கோபம் வந்துச்சு. கடவுளே, நீ உண்மையிலேயே இருக்கிறியா? எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கறாய்? யாருக்கும் இல்லாத எனக்கு ஒரு வாய் உணவை கூட ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கு பெரிய பெரிய கோவில் கட்டியிருக்காங்க, உனக்கு நெய்வேத்தியம் ஆராதனைன்னு எவ்வளவு செலவு பண்றாங்க. ஆனா உன் முன்னாடி நின்னு பசியால் வாடும் இந்த அனாதைக்கு ஒரு துளி கருணை கூடவா இல்ல? தாத்தா கோபத்துல எழுந்து அந்த ஊர்ல இருந்த பழமையான கோவிலுக்குள்ள போனாரு. இருட்டுல ஒளியே இல்லாத சாமி சிலையை நோக்கி கை ரெண்டையும் கூப்பி கத்துனாரு. அது திட்டுற மாதிரி இல்ல, ஒரு மகனை அப்பன்ட்ட உரிமையோட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. நீ கல்லாத்தான் நிப்பியா இல்ல என்னோட கஷ்டத்தை பாப்பியா? எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கலனா நான் இங்கேயே செத்து போயிடுவேன், பாத்துக்கோ. சத்தமா கத்திட்டு தாத்தா சோகத்தோட கோவில் வாசலுக்கு வெளியில வந்து குளிர்ந்து தரையில படுத்துக்கிட்டார். பசியோட வலியும் கோபமும் அவரை தூங்க விடல. கண்ணை மூடினார். ஆனா மனசு நிறைய கவலையும் வெறுமையும் தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு மெல்லிய சுவையான வாசனை அப்பாதுரை தாத்தாவோட மூக்குல பட்டுச்சு. தாத்தா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தார். கோவில் வாசல்ல அவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவர் பக்கத்துல சூடான உணவு நிறைந்த ஒரு பெரிய இலை இருந்துச்சு. ஆவி பறக்கும் இட்லி, பளபளன்னு நெய்யோட சக்கரை பொங்கல், சுவையான சாம்பார், சட்னின்னு என்னென்னமோ இருந்துச்சு. அதை யார் வச்சாங்கன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடம் அமைதியா இருந்துச்சு. எந்த சத்தமும் இல்ல, அங்க யாருமே இல்ல. இது கனவா இல்ல நிஜமான அவர் கண்ணை தேய்ச்சி பார்த்தார். பசியில வாடின தாத்தா வேற எதையும் யோசிக்காம அந்த கடவுள் கொடுத்த உணவா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கடவுளேன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சார். ஒரு முழுமையான நிறைவான உணவை அவர் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஒவ்வொரு கவலமும் அமிர்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் தான் தாத்தாவோட மனசுல ஒரு பெரிய சந்தோஷமும் நிறைவும் வந்துச்சு. கோபப்பட்டு கத்தி அதே கடவுள் தான் அவருக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல யாரும் இல்லாம தனிச்சிருக்கப்போ இந்த உணவு கொடுத்திருக்கிறாரு. தாத்தா சாமிக்கு நன்றி சொன்னாரு. கடவுளே, நீ என்ன கைவிடல, என்னோட பசியை போக்கிட்ட, என்னோட கோபம் தப்புதான், ஆனா நீ என்னோட அழுகையை கேட்டுட்டேன்னு மனசார சிரிச்சாரு. அப்பாதுரை தாத்தா அந்த இரவில் பசி இல்லாம நிம்மதியா தூங்கினார். இந்த சம்பவம் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்துச்சு. பசி மட்டும் இல்ல, மனசுல இருந்த பாரமும் குறைஞ்சு அவர் புதிய பலத்தோட அடுத்த நாளை எதிர்கொள்ள தயாரானார். கருணைக்கு கண் இல்ல, காதில்ல, ஆனா மனசு இருக்குன்னு அப்பாதுரை தாத்தா உணர்ந்தார். உங்களுக்காக ஒரு சிறு குறிப்பு. அப்பாதுரை தாத்தா பசியை வென்றது போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்.